வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரீட் அண்ட் ரீல் தமிழ். இது கொஞ்சம் சினிமா நிறைய புத்தகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் புத்தக அறிமுகம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, செல்வேந்திரனுடைய வாசிப்பது எப்படி அப்படின்ற புத்தகம். இது பருவத்தினருக்கான வாசிப்பு வழிகாட்டி அப்படின்ற தலைப்பிலேயே வெளியிட்டிருக்காங்க. எழுத்து பிரசுரம் வெளியிட்டிருக்காங்க. 0 டிகிரி பப்ளிஷிங்குடைய வெளியீடு இந்த புத்தகம். எழுத்தாளர் செல்வேந்திரன் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் பிறந்தவர். அவர் சிறு வயதிலேயே குடும்ப சூழல் காரணமாக தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு அவங்க அப்பா நடத்திட்டு இருக்கிற தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலையில் சேர்றாரு. அங்கே இருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஃப் லேர்னிங் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த செல்ஃப் லேர்னிங் பண்ண அனுபவத்தை வச்சு தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. அவரை பற்றி சொல்லணுன்னாக்கா, அவர் விகடன் குழுமத்தில் வேலை செஞ்சுருக்காரு. அப்புறம் அது இந்து குழுமத்திலையும் வேலை செஞ்சுருக்காரு. இந்த புத்தகம் மட்டும் இல்லாமல் நகுமோலே பயலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவை துணுக்கு கொண்ட ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. உரைப்புலி அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அப்புறம் பாலைநில பயணம் அப்படின்னு புத்தகம் எழுதியிருக்காரு. நான் பாலைநில பயணம் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். அது ஒரு எழுத்தாளர் குழாமாக சேர்ந்து இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பற்றின ஒரு புத்தகம். சரி, இந்த புத்தகத்துக்கு வருவோம். வாசிப்பது எப்படி. ஸோ இந்த தலைப்பே நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிடும். என்ன பற்றின கண்டென்ட்டை இந்த புத்தகம் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சின்ன புத்தகம் தான், வெறும் 80 பக்கங்கள் கொண்ட புத்தகம். இதில் வேரியஸ் டாபிக்ஸ், சின்ன சின்ன டாபிக்ஸாக, அதாவது ஒவ்வொரு பக்கத்துக்கு 2 பக்கத்துக்கு அப்படின்னு தான் ஒவ்வொரு டாப்பிக்கும் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, வாசிப்பு அப்படின்றது என்னத்துக்கு, எதுக்காக உதவுது, வாசிப்பு நம்மளுடைய வாழ்வியலில் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துது, அதனால் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் என்ன அப்படின்றது தான் விரிவாக எழுதியிருக்காரு. இது இவருடைய செல்ஃப் லைஃப்பில் இருந்து கிடைச்ச அனுபவங்களின் மூலமாக எழுதியிருக்காரு. அதை இப்போ அவர் அனுபவிச்சுக்கிட்டும் இருக்கார். இதனால் கிடைச்ச அனுகூலங்களை அவர் அனுபவிச்சுக்கிட்டும் இருக்கார். இதன் மூலமாக நம்ம பருவத்தினரையும் பள்ளி மாணவர்களையும் சரி, ஏன் பெரியவங்களுமே கூட வாசிப்பின் வழியாக உள்ளே போகிறதுக்கு, ஒரு நெட்டி தள்ளுறதுக்கு பின்னாடி இருந்து ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படும் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை, அப்படிப்பட்ட ஒரு வேலையை இந்த புத்தகம் செய்யும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மொத்தம் 24 தலைப்புகள் கொண்ட இந்த புத்தகத்தில் முதல்ல ஆரம்பிக்கிற தலைப்பே என்னத்துக்காக இந்த புத்தகத்தை எழுதினேன் அப்படின்றத பற்றி விளக்கம் கொடுத்துருக்காரு செல்வேந்திரன். ஈரோடு வாசிப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் நடத்தக்கூடிய ஒரு பேச்சு போட்டியில் கல்லூரி மாணவர்களை பங்கேற்கிறதுக்காக கூப்பிட்ருக்காங்க. அங்கே நடந்த ஒரு டெஸ்ட்டில் மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய பொது அறிவும் சமூக அறிவும் ரொம்ப பின்தங்கி இருக்கிறத கண்டுபிடிக்கிறார் செல்வேந்திரன். அதனுடைய ஒரு தாக்கத்தினால தான் இந்த புத்தகத்தை எழுதினேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது அது மாணவர்கள்கிட்ட மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. பொதுவாக நம்ம வேலைக்கு போகிறவங்க, இல்லத்தரசிகள், அப்புறம் இன்னும் பொதுவான வெகுஜனத்துக்கிட்டையும் அந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் இருக்குது அப்படின்றத செல்வேந்திரன் சொல்கிறாரு. அது என்ன மாதிரியான தாக்கம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நம்ம நாட்டுடைய தற்போதைய ஜனாதிபதி யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பெருவாரியான மாணவர்களும் வெகுஜன மக்களும் கொடுத்த பதில் என்ன அப்படின்னா, அப்துல் கலாம். அந்த அப்துல் கலாம் காலத்தோடையே அவங்களுடைய அந்த ஜனாதிபதி அப்படின்ற ஒரு கான்செப்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறத செல்வேந்திரன் சுட்டி காட்டுறது அந்த புத்தகத்தை. இது மட்டும் இல்லாமல் இந்த பொது அறிவு மட்டும்தானா, இந்த பொது அறிவையும் தாண்டி இலக்கியம் அப்படின்ற ஒரு சூழலுக்கு நம்ம உட்படுத்தி கொள்ளும்போது அதில் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள், அதில் கிடைக்கக்கூடிய அறிவு, அதில் கிடைக்கக்கூடிய பரந்துபட்ட அனுபவம் எல்லாத்த பற்றியும் இந்த புத்தகம் விளக்குது. உதாரணத்துக்கு சமூக நீதி தலைவர்களை பற்றி படித்த ஒருத்தன் முதல்ல அவன் துறக்குது அவனுடைய சாதிய அடையாளத்தை தான். ரெண்டாவதாக சுற்றுச்சூழல் நூல்களை படித்த ஒருத்தன் தான் செய்கிற செயல்களால் விளைவிக்கக்கூடிய சுற்றுச்சூழல் கெடுதல்களை தான் முதல்ல உணர்வான். அடுத்ததாக ஒரு எக்கனாமிக்ஸ் சம்மந்தமான ஒரு புத்தகத்தை படிக்கிறவன் முதல்ல சரி செய்கிறது அவனுடைய சேமிப்பு பழக்கத்தை தான் முதல்ல ஆரம்பிப்பான். இந்த மாதிரி பலதரப்பட்ட நூல்களை நம்ம படிக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் நம்மளுக்கு மேலிருந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தெரியும் போது தன்னைத்தானே கரெக்ட் செய்து கொள்ளக்கூடிய ஆட்டோ கரெக்ட் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி மனுஷனுக்கு இயல்பாகவே உருவாக ஆரம்பிக்கும். அந்த வகையில் தான் இந்த விஷயங்களை இந்த நூலில் சொல்லியிருக்காரு. அதனால தான் வாசிப்பு அப்படின்றது ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத இந்த புத்தகத்தில் தெளிவாக விளக்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நான் சொன்னேன் இல்லையா, பொருளாதார அனுகூலங்கள்
கூட இதில் இந்த புத்தகத்தினால விளைவிக்க முடியும், அதாவது வாசிப்பினால் விளைவிக்க முடியும்னு. அதுக்கு ஒரு உதாரணமாக வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தையே சொல்கிறாரு. அவருடைய சின்ன வயசில் அவருடைய பருவத்தில் முன்னாடியே சொன்ன மாதிரி குடும்ப சூழல் காரணமாக படிக்க முடியாமல் போனதுனால இடைநிற்றல் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தொலைதூர கல்வி வழியாக வந்து படிக்கிறாரு. படித்து அதுக்கு பிறகு அந்த டிகிரி வாங்கின பிறகு எல்லாமே வந்து செல்ஃப் லேர்னிங் தான். அந்த செல்ஃப் லேர்னிங்கில் படித்து அவருக்கு தேவையான ஒரு வேலையை வந்து அவரே அமைச்சிக்கிறாரு. அந்த வேலையில் எப்படி போய் அமர்றாரு அப்படின்றத பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக எழுதியிருக்காரு. அப்படி அவர் போய் உக்காந்த பிறகு அவர் படித்த பொருளாதாரம் சம்பந்தமான நூல்கள், அதாவது பொருளாதாரம்னா பெரிய விஷயம் கிடையாது, சேமிப்பு பழக்கத்தை வளர்த்துக்கிறது எப்படி, சேமிப்புக்கான வழிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி படிச்சிருக்காரு. அதை பேஸ் பண்ணி சேமித்து வீடும் வாங்கியிருக்கிறாரு. அந்த மாதிரி இது வந்து ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை புத்தகம் முழுக்க வந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு. சரி, நம்மளுக்கு ஏன் புத்தகம் வந்து சுவாரஸ்யமாக இருக்கிறது இல்லை நம்மளால் ஏன் வந்து படிக்க முடியறதில்ல அப்படின்ற ஒரு டாபிக் உள்ள போனோம் அப்படின்னாக்கா பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து முக்கியமாக இருக்கிறது குடும்ப சூழல். இன்றைக்கும் நம்ம இந்திய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா புத்தகம் வாசிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஒன்று பொருளாதார ரீதியாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸாக இருக்கலாம். குடும்பத்தில் நடக்கக்கூடிய சச்சரவுகள், சண்டைகள் அதெல்லாம் வந்து பிள்ளைகள் மேலே ஒரு வேறு மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அதுவும் வந்து வாசிப்பு வந்து இல்லாமல் போகிறதுக்கான முதல் காரணம். அதுக்கு அடுத்தது ஒரு சிலர் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஆனால் எடுக்கும்போதே வந்து ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணிடுவாங்க, பெரிய புத்தகமாக கையில் எடுத்துருவாங்க. அப்படி அந்த பெரிய புத்தகமாக கையில் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து தொய்வு ஏற்படும். அந்த தொய்வே வந்து அந்த வாசகனை வந்து அந்த இடத்துல இருந்து கட் பண்ணி வெளியே அனுப்பிடும். ஆக முக்கியமான ஒரு விஷயம், ஆரம்ப நிலை வாசகர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆரம்பிக்கிறது வந்து சின்ன புத்தகங்கள்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் ஆசிரியர் சொல்லியிருக்காரு. சின்ன புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான சப்ஜெக்ட்டு, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் அனலைசேஷன் பண்ணிக்கிட்டு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. முதல்ல ஆரம்பிக்கிறது ஒரு சின்ன புத்தகமாக கூட ஆரம்பிக்கலாம். ஒரு 110 பக்கத்துக்குள்ளே, ஒரு 150 பக்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய புத்தகங்களை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக நம்மளுடைய வாசிப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வழி. இன்னொரு வழி என்ன அப்படின்னா நம்ம முதல்ல நாளிதழ்கள் படிக்கக்கூடிய பழக்கத்தை வந்து உருவாக்கிக்கணும் அப்படின்றாரு. நம்மளுடைய சின்ன வயதுகள்லேயே அதை வந்து ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. நாளிதழ்கள் படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இன்னும் போக போக அந்த நீள அகலத்தையும் வாசிப்பினுடைய நீள அகலத்தை வந்து நம்மளால் கரெக்டாக போய் சேர முடியும் அப்படின்றது தான் இதில் முக்கியமாக அவர் சொல்ல வர்ற கருத்து. அது மட்டும் இல்லாமல் இலக்கியம் படிக்கிறோம் அப்படின்னா அந்த இலக்கியத்தை வந்து வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப பெருசாக சிந்திக்கலாம் தேவையில்லை. இலக்கியம் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை, அதாவது நம்ம சொந்த வாழ்க்கையோடைய ஒரு பகுதியை நம்ம கண்ணுக்கு முன்னாடியே எடுத்து வச்சு பார்த்து அதனுடைய குறுக்கு தோற்றத்தை ஆராய்ச்சி பண்ணுறது தான் வந்து இலக்கியம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களும் நெளிவு சுழிவுகளும் நம்மளுக்கு போக போக தெரிய வரும். ஸோ அதுக்கு நம்ம அந்த ஆசிரியரோடைய நெருக்கமாக வந்து பயணம் பண்ணணும். ஒரு நாவலையோ இல்லை ஒரு இலக்கிய பதிப்பையோ வாசிக்கும்போது நெருக்கமாக பயணம் பண்ணணும் அப்படின்றது தான் ஆசிரியர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், செல்வேந்திரன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்களை வந்து கவனப்படுத்தியிருக்கார். வாசிப்பு பழக்கத்தை ரொம்பவும் ஊக்குவிச்சு நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுல நூலகங்களுடைய பங்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி இந்த நூலில் பார்த்தீங்க அப்படின்னா நூலகங்களுடைய பங்கை பற்றியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நீங்கள் நிறைய பணம் செலவு பண்ணி சொந்தமாக புத்தகங்கள் வாங்க முடியல, டிவைசஸ் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிளை நூலகங்களோ அல்லது மாவட்ட மைய நூலகங்களோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நம்ம தமிழ்நாடு அரசு செஞ்சு வச்சுருக்கு. சென்னையில் இருக்கிறீங்க அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்குது, கன்னிமாரா நூலகம் இருக்குது, ரோஜா முத்தைய ஆராய்ச்சி நூலகம் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான நூலகங்கள் நம்மளை சுற்றி இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்தி அங்கே போய் வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்திக்கலாம். உங்களுடைய வாசிப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய்க்கலாம். நூலகர்களும் நம்ம வாசிப்பு பயணத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்காங்க. முக்கியமாக அதில் வந்து வியந்து பார்த்தது என்ன அப்படின்னா நம்ம இத்தனை விஷயம் பேசுகிறோம், படிக்கணும் வாசிக்கணும் அப்படின்றதெல்லாம் பேசுகிறோம். ஆனால் உங்கள் கல்லூரியிலேயோ உங்கள் பள்ளியிலேயோ நீங்கள் படித்த காலத்தில் ஒரு நூலகருக்கான மதிப்பு என்ன அப்படின்றத பார்த்துருக்கீங்களா, கவனிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல.
இன்னுமே நம்மளுக்கு நூலகர்கள் அப்படின்னா ஒரு முக்கியமில்லாத ஒரு பொசிஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தான் இருக்குது. நாங்கள் படித்தப்பையும் சரி, இப்போ இன்னும் அதோடைய நிலைமை வந்து மோசம். அது நூலகருக்கு கொடுக்கக்கூடிய செலவு அப்படின்றது வந்து ஒரு வெட்டி செலவு அப்படின்ற மாதிரி கல்வி நிலையங்கள் வந்து ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தை கவனப்படுத்தினதுல ஒரு முக்கியமான ஒரு தளத்தை தொட்ட மாதிரி எனக்கு நான் உணர்ந்தேன். சரி, வாசிப்பினால் ஏற்படக்கூடிய நன்மைகள்லாம் சொல்லியாச்சு. எப்படி படிக்கணும், எதை படிக்கணும், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம படிக்க விடாமல் தடுக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதையும் வந்து விளக்கமாக இந்த புத்தகம் வந்து சொல்லுது. நம்மளை படிக்க விடாமல் தடுக்கக்கூடிய காரணிகள் வந்து நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நம்ம கையில் இருக்கக்கூடிய கேஜெட்ஸ், இந்த கேஜெட்ஸ் தான் வந்து நம்மளுடைய முக்கால்வாசி நேரத்தை வந்து சாப்பிடுது. அப்படி இருக்கும்போது அந்த கேஜெட்ஸ்லேருந்து எப்படி வெளியே வந்து நம்மளுடைய வாசிப்பு பழக்கத்தை வந்து பில்டு பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி எலாபரேட்டாக சொல்லியிருக்காங்க. புத்தகத்தை வாங்கி படித்து பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை கிரகிச்சுக்கிட்டு இதன் மூலமாக நீங்கள் வாசிப்பு என்னும் பேருலகத்துக்குள்ளே அடியெடுத்து வைக்கலாம். ஹாப்பி ரீடிங். எல்லாரும் அவங்களுக்கான புத்தகங்களை கண்டடைஞ்சு வாசிக்க ஆரம்பிங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.